உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் பிராண்டு. கஸ்டமர் ரிப்பீட்டாக உங்கள் கடைக்கு வராங்க அப்படின்னா அங்கே வந்து ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை காம்படிஷன் வரும், அதை நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்ட் ஆகும். ஸோ அப்போ இனிஷியல் பீரியடில் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் ரிப்பீட் ஆவாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் பிராண்ட். பிராண்ட் இருக்கிற இடத்துல பொருளோட விலையை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். பீப்புள் வந்து அதுக்காகவே வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுப்பாங்க. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். நம்ம நிறைய பிஸ்னஸை பற்றியான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக நீங்கள் என்னுடைய இன்டர்வியூவை பிஸ்னஸ் தமிழா சேனலில் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜேர்னியை பற்றியான ஒரு அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூ இருந்தது. ஸோ இப்போ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்ட் அண்டு பிராண்ட். இப்போ நாம் வந்து ஒருத்தர்கிட்ட பணம் கேட்குறோம், கடனாக ஒரு பணம் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் நமக்கு அந்த கடனாக அந்த பணம் தரணும்னா ஃபஸ்ட்டு என்ன வரணும்? நம்ம மேலே நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை? இவர் வந்து இந்த பணத்தை திருப்பி கட்டிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அது ட்ரஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நாம் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நாம் பொருளை விற்கிறோம். அது பொருளோ சர்வீஸோ, அதாவது ஃபிசிக்கல் கூட்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது சர்வீசஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். கம்பெனிஸ்க்கு, அதர் கம்பெனிஸ் கொடுக்கலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். சரியா? ஸோ அப்போ அவங்க நம்மளையே நம்பணும் இல்லையா? நாம் வந்து கரெக்டாக பண்ணுவோம், நம்மளுடைய பொருள் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இனிஷியல் பீரியடில் ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே உடனே வந்து நம்ம ஒரு பொருளை பற்றி விளம்பரம் பண்ணினா கூட உடனே வந்து எல்லோரும் நம்மகிட்ட வாங்கிட மாட்டாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த நம்பிக்கை வந்து வரத்துக்கான கால அளவு வித்தியாசப்படும். இப்போ எங்களதே வந்து ஸ்ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதியா.com ஆல்ரெடி இ-காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஆனால் ஒரு ரீட்டைல் ஸ்டோரு இப்போ திருச்செங்கோட்டில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்டோர் வந்து இன்னும் ப்ராஃபிட்டபுளானா ஸ்டில் நவ் இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபுள். ஆனால் இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. ஸோ அது இன்னும் இயர் ஆக 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 மக்கள் வந்து எப்படின்னா, இப்போ கஸ்டமர் எப்படி வருவாங்க? இப்போ கஸ்டமர் வந்து முதல்ல ஒரு 5 கஸ்டமர் வருவாங்க, அதில் ரிப்பீட் கஸ்டமர் ஒரு 3 பேர் வருவாங்க, புதுசாக மறுபடியும் ஒரு 5 கஸ்டமர் வருவாங்க, 8 ஆகும். 8ல் 4 பேர் மறுபடியும் பழைய கஸ்டமர் வருவாங்க, புதுசாக ஒரு 5 கஸ்டமர் வருவாங்க, 13. ஸோ இப்படி தான் 13னா அது 3 நாள் நடந்துட்டு நான் சொல்ல வரல. இட் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருள் எப்போ தேவை இருக்குதோ அப்போ தான் வந்து வாங்க வருவாங்க. ஸோ அப்போ அதனால் வந்து அது வந்து அந்த இயர் ஆக 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 உள்ள காம்படிஷன் வரும். அதை நாம் பார்க்கணும். காம்படிஷனில் இருந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்மளே தற்காத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் பிராண்டு. ஓகேங்களா? அந்த சைடு வரும்போது பிராண்டு. அதான் எனக்கு ஒரு வாசகம் படித்த மாதிரி ஞாபகம். கஸ்டமர் ரிப்பீட்டாக உங்கள் கடைக்கு வராங்க அப்படின்னா அங்கே வந்து ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். உங்கள் கடைக்குங்கிறத விட உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் பிஸ்னஸில் உங்கள் கூட அடிக்கடி டிரான்சாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் பிஸ்னஸை மற்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது பிராண்டாக பில்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பிராண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஆனால் பிராண்டு சும்மா வந்துடாது. நீங்கள் வந்து யூ நீட் டு மெயின்டைன் குவாலிட்டி இன் ப்ராடக்ட்ஸு, குவாலிட்டி இன் சர்வீஸு, குவாலிட்டி இன் ரீப்ளேஸ்மெண்ட்டு. நீங்கள் அந்த உங்கள் கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கஸ்டமர் இஸ் தி கிங். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமர் தான் கிங்கு. அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் ஆகட்டும், இப்போ சர்வீஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பீப்புளும் அதே அனுசரணையோட, அதே வந்து கஸ்டமரோட குறையை கரெக்டாக கேட்டு அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இப்போ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அமேசானை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து நோ கொஷின் ரிட்டன். ஸோ அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர்லெஸ், ஒரு பயமே கிடையாது. இதில் நம்ம வந்து பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் வருது, நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் குவாலிட்டி இல்லாத பொருளை அனுப்பிவிடுவான். ஏன்னா அவன் வந்து ஷார்ட் டேர்மாக மணி மேக் பண்ணிட்டு ஹீ இஸ் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ்ஸு. ஸோ அப்படி அமேசான் அப்படி கிடையாது. தே பில்ட் அ ட்ரஸ்ட் வித் தி கஸ்டமர். சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இயர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ட்ரஸ்ட் த கஸ்டமர்ஸ் பிளேஸ் ஆன் யூ,
the services, what the services your people are giving to the customer. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போக என்ன பிஸ்னஸ் பிகம் பிராண்ட். ஸோ அப்போ இனிஷியல் பீரியடில் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் ரிப்பீட் ஆவாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் பிராண்ட். ஸோ அந்த பிராண்டுக்காக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோஷன், அதாவது பிராண்ட் ப்ரொமோஷன்னே இருக்குது. ஸோ அந்த பிராண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிராண்ட் என்ன மாதிரி செய்யும், அதில் வந்து நம்ம வந்து ஒரு சேலெல்லாம் டார்கெட் பண்ண மாட்டோம். அதில் சேல்னா இமீடியட் சேலை டார்கெட் பண்ண மாட்டோம். லாங் டேர்ம் வந்து பிராண்ட் பில்டிங்கிறதே உங்களுடைய சேலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். பட் ஷார்ட் டேர்மில் வந்து அது வந்து உங்களுக்கு சேல்ஸாக கொடுக்குமானா கொடுக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி பிராண்ட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை க்ரோ பண்ணணும் அப்படின்னம்னா நீங்கள் பிராண்டையும் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கஸ்டமராக ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது திருப்பி அந்த கடைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் மேலே, அந்த ஃபவுண்டர் மேலே, அந்த ஓனர் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நீங்கள் அங்கே திருப்பி போகிறீங்க. பிராண்டு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் எதுக்குன்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் யாருனே தெரியாது, ஓனர் யாருனே தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அந்த பிராண்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் போய் அந்த கடையிலையோ அல்லது அந்த ப்ராடக்ட் வாங்குறதோ, சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கிறதோ, ஃபவுண்டரை வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபவுண்டர்லாம் உட்காந்துருக்க மாட்டார், சரியா? ஸோ அப்போ அந்த பிராண்ட் இருக்கும்போது அந்த பிராண்ட் கொடுக்குற கான்ஃபிடென்ஸில் நீங்கள் போய் அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ கிரியேட் யுவர் பிராண்ட். உங்கள் தொழிலில் உங்கள் ப்ராடக்டை ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா ஹை மார்ஜினை கொடுக்கும், அடிஷ்னலாக ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் பிராண்ட் இருக்கிற இடத்துல பொருளோட விலையை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். பீப்புள் வந்து அதுக்காகவே வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். தேங்க்யூ.